அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க்காக இருக்கா அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த லெவல் ஒர்க்காக இருந்தாலும் இதை வச்சு நம்ம ட்ரேட் எல்லாம் எடுக்க மாட்டோங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல் மட்டும்தான். இதை நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான் தினமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேற ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. மார்க்கெட்ல நியூஸோ இல்லை நிறைய யூடியூப்ல என்ன போலவோ இல்லை இன்னும் நிறைய இன்ஸ்டா பேஸ் எதுல யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்ற சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து இல்லை உங்க ப்ராக்டிஸ் பண்ணி தினமும் பார்க்குறேன், இது நல்லா இருக்கு, இது என்னுடைய லெவல். நீங்க என்ன ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் எதை பார்த்தாலும் சரி, அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை இக்னோர் பண்ணி தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய தாரக மந்திரமே அதுதான். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 26,000 புட்டு. 26,000 புட்டு 108 ரூபீஸ்க்கு பிலோ கீழே இருந்தா மார்க்கெட் அப்சைட் செல்லும். அப்சைட் மார்க்கெட் இண்டெக்ஸ் நிஃப்டி 50, ஓகேங்களா? அதே அதற்கு மேல இருந்தா 26,000 புட்டு 108 எபோவ் சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன், ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பாருங்க, நான் 108 தான் லைன் போட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க தான் ட்ரேட் ஆகுது. 108க்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த லைன் தான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அந்த 108 அதால ஃபர்தரா பிரேக்கே பண்ண முடியல, ஓகேங்களா? சரி, இங்கிருந்து வந்தவர் இங்கிருந்து ஏன் திரும்பினாரு, இது என்ன ஃபால்ஸா இருக்கா என்ன எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு விடை தெரியும். அதெல்லாம் மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? எகைன் இவர் 108 வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன் பெருசா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, இங்க 108. அப்ப என்ன பண்ணலாம்? இவர் இதுக்கு மேல போக முடியல. அப்போ மார்க்கெட்டு ஏற போகுதுங்கிறது தான் மறைமுகமா சொல்லுது. நமக்கு நான் சொல்லியிருக்கேன், மறைமுகமா இல்ல டைரக்டா சொல்லுது. அப்போ காலை தான் நீங்க பயப்படணும். காலை எந்த ஸ்ட்ரைக்கு எந்த விலையில வாங்கணும் அப்படிங்கிறது மேக்ஸ் இருக்கு. அததான் அந்த விலையில தான் வாங்கணும். இது இங்க வரும்போதெல்லாம் அது எங்க இருக்கு என்னங்கிறது தெரியாது உங்களுக்கு, என்ன வேல்யூங்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்கு. இப்போ இங்க இருக்கும் பொழுது நம்ம காலை வாங்கலாமா வேண்டாமா, வாங்கிட்டோம் அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் வச்சுதான் பண்ணணுமா வைக்காம பண்ணணுமா, டார்கெட் மட்டும்தான் அடிக்குமா, எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தா தான் நம்ம அதை செய்யணும். அப்போ இன்னைக்கு என்ன இருக்கும், மார்க்கெட்டு 108 கீழே இருக்கு, மார்க்கெட் ஏறி இருக்கும். ஃபர்தர் அது கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேளையில திரும்பணும், அதே டைரக்ஷன் போகணும்னு சொல்லினா அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு, அவ்வளவுதான் இன்னைக்கு ட்ரேட். சிம்பிள். இதை மட்டும்தான் நம்ம இதுல சொல்றோம், டைரக்ஷனுக்கு மட்டும்தான் இது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.